ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. பட் ஹீரோவை அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிற ஒரு ஆளா இருக்காரு. பட் அந்த பொண்ணு கெத்தா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லுது. இதுக்கப்புறம் பிரதீப் காலேஜ்ல சம மாசா கெத்தான ஸ்டூடெண்டா இருக்காரு. ஆனா சுத்தமா படிக்காம இருக்காரு. இவரு காலேஜ்ல 48 அரியர் வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோவை காலேஜ் மேனேஜ்மெண்ட் இவரோட சேட்டையால காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. காலேஜ் டைம்ல பிரதீப்பும் அனுபமா பரமேஸ்வரனும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம ஊதாரியா இருக்கிறதுனால அவங்களும் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிருந்தாங்க. இதனால ஹீரோ எப்படியாவது ஏமாத்து வேலை பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட லைஃப்ல என்னென்ன ஏமாத்து வேலை பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனாரு. லைஃப் செட்டில்டு நினைச்ச ஹீரோவுக்கு லைஃப்ல நடந்த சம்பவம் என்ன, கடைசியா ஹீரோ தன்னோட தப்ப உணர்ந்தாரா இல்லையா, ஹீரோ யார கல்யாணம் பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி நார்மல் ஸ்டோரியா இருந்தாலும் அதை டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பிரதீப் ரங்கநாதன் தான். அவரோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல கௌதம் வாசுதேவ் மேனன் ஹீரோவோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணுவாரு. அப்பம் போல ஹீரோ ஊழ விட்டுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார்னு சொல்வாரு. அந்த சீன்ல எல்லாம் அவரோட ஆக்டிங் அட்டகாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில வெற்றி தோல்வி வந்து வந்து போகும். பட் அந்த வெற்றி உண்மையான உழைப்புல வந்தா மட்டும்தான் அது நமக்கு நிரந்தரம். இல்லனா அந்த வெற்றி வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி படத்தோட கான்செப்ட உருவாக்கி இருக்காங்க. அது படத்துல தரமா இருக்கு. படத்தோட ஹீரோனியா அனுபமா பரமேஸ்வரன் கதைக்கேத்த ஹீரோனியா நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒரு சீன்ல காஃபி ஷாப்ல வச்சு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. படத்துல உள்ள நிறைய சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சொன்னா ஃபேக் சர்டிபிகேட் வச்சு ஹீரோ வேலையில ஜாயின் பண்றது, அதே ஃபேக் சர்டிபிகேட் இஷ்யூனால அவரோட லைஃபே தலைகீழா மாறும். அடுத்து இன்டர்வல் சீன்ல மிஸ்கின் ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்படி படம் ஃபுல்லா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்கு. படம் மோஸ்ட்லி எங்கேயுமே போர் அடிக்கல. படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்ல. பிரதீப் ரங்கநாதன் எது பண்ணாலும் படத்துல பண்ணாதான் இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட காமெடி படத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஒரு சீன்ல பிரதீப் ரங்கநாதன் சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போடுவாரு. அந்த சீன் படத்துல செம காமெடியா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல பங்கமா இருந்துச்சு. படத்துல மிஸ்கின், ஜார்ஜ் மரியன் இவங்களோட கேரக்டரையும் படத்துல நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஃபைனல் டச்சா மாமா குட்டியோட நல்லபடியா முடிச்சிருக்காங்க. அது படத்துல தாறுமாறா இருக்கு. அந்த சீனுக்கு தியேட்டர்ல செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள சாங் அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. படத்துல செகண்ட் ஹீரோனியோட போர்ஷன் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல ஹீரோவுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல லேகிங்கா இருக்கு. படத்துல சில கெட்ட வார்த்தைய மறைமுகமா சொல்ற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க. அதை கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், ஜார்ஜ் மரியன், கே.எஸ். ரவிக்குமார், மிஸ்கின் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் எலிமெண்ட்ஸ் கலந்த ஒரு சூப்பரான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.